பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு வேலை சந்தையில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் விதைகளுடைய கனிகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே உண்டாயிற்று. ஆமென். பூமியில தேவன் பாருங்க எல்லா மரங்களையும் புல் பூண்டுகளையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நாள்ல சொல்லுகிறார். அது அப்படியே உண்டாயிற்று. எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே அது உண்டாகவில்லை. சில நாட்கள் கழித்து அது உண்டானது. ஏன் அப்படின்னா பூமியின் மேல அவர் உண்டாக என்று சொல்லும் பொழுது பனியும் மழையும் அங்க வரவே இல்லை. பனி இல்லாததுனால பூண்டுகள் மரங்கள் செடிகள் முளைக்காது இருந்தது. அப்படின்னா அவர் சும்மா சொல்றாருங்கிறீங்களா? இல்ல, ஆரம்பத்துல ஒரு நிலத்தை பார்த்து சொல்றாரு, இந்த இடத்துல புல்லும் பூண்டுகளும் மரங்களும் கனிதருகிற கொடிகள் எல்லாரும் உண்டாகட்டும். அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, வெறும் மண்ணை பார்த்து அவர் சொல்லுகிறார், இது உண்டாக கடவுள். அவர் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல அப்பொழுதே உண்டாயிற்று. நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம ஜெபிச்சா அப்பவே நமக்கு அற்புதம் நடக்கணும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, புல் உண்டாக கடவுள் மரம் உண்டாக கடவுள் சொன்ன உடனே உண்டாகல. இந்த 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துலதான் அங்க முளைக்க பண்ணுகிறார் கர்த்தர். ஏன்னா பூமியின் மேல என்ன வரல, பனி மழை இது உருவாகவே இல்லை. அதனால அங்க என்ன பூண்டுகளும் மரங்களும் முளைக்காது இருந்தது என்று சொன்னார். அப்போ அவர் பொய் சொல்லல. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல பேசுகிறார். ஒன்றுமே இல்லாத ஒரு நிலமாய் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதத்தினாலும் நன்மையாலும் அநேகருக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாய் இருப்பே என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆனா நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது, நமக்கே வழி இல்லாதவனா இருக்கிறமே, திக்கற்று தெரிகிறமே, நமக்கு எந்த விதத்திலும் எதுவும் கிடைக்காத இந்த உலகமே எனக்கு வெறுத்து ஒதுக்குற நிலையில் இருக்கிறமே, நாம எங்க போய் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறது, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறவனா இருக்கிறதுன்னு நீங்க சிந்திக்கலாம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லாத நிலத்தை பார்த்து நீ அநேக புல் பூண்டுகளையும் கனிதருகிற மரங்களையும் நீ முளைக்க பண்ணுவாய் என்று ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் ஏற்ற வேளையிலே மழை பெய்யும்படி பனி பெய்யும்படி அங்கே கர்த்தர் கட்டளை இட்ட உடனே அந்த இடத்துல நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஏற்ற வேலை ஒன்று வரும் பொழுது அந்த நேர்ல பனிங்கிற ஒரு மலை உங்கள் மேலே வர்ஷிக்க பண்ணுவார். அது ஆசீர்வாதத்தின் மலை. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் அநேகருக்கு கனி கொடுத்து புசிக்கத்தக்கதாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளத்தக்கதாக ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை அந்த மண்ணை கொடுத்தது போல கர்த்தர் நமக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை தந்திருவார். இல்லையா? இந்த வார்த்தை, இந்த தியானிப்பு உங்களுக்கு எல்லாம் பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகம் பண்ணுங்க. இல்லாதவர்களை இருக்கிறத போல அழைத்த தேவன் நம்மோடு தான். அவன்